Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது வந்துட்டு வெங்காய போண்டா. நம்ம வீட்ல பொதுவாவே எல்லாரும் செய்யற ஐட்டம் தான் இது. திடீர்னு ஒரு ஸ்நாக் சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம வீட்ல வந்து வேற எதுவும் இல்ல அப்படிங்கும்போது ஒரு 5-10 மினிட்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த ஆனியன் போண்டா செஞ்சு சாப்பிடலாம். ஒரு நல்ல மழை டைம்ல இந்த ஆனியன் போண்டா ஒரு டீயோட சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இப்பதான் முதல் தடவை வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஆனியன் போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து அரிசி மாவு ஒரு கிறிஸ்மஸ்க்காக. இதில் வந்து வெங்காயம், இது வந்து ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் நான். வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ரஃபாக சாப் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. கூட ஒரு 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் போட்டு கொடுத்தோம்னா எடுத்து போடாமல் சாப்பிட்ருவாங்க எப்படியும். அதனால ஃபைனாக ஷாப் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துறேன். சோடாப்பு கொஞ்சம் போட்டோம்னா தான் நல்லா அந்த ஒரு கிறிஸ்மஸ் கிடைக்கும் போண்டால. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போண்டா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து போண்டா நமக்கு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, கலந்த உடனேயே நம்ம பொரிச்சிடலாம். இப்போ போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து இந்த மாவில் கொஞ்சமாக விட்டுருங்க. இந்த மாதிரி விட்டு கலந்தோம்னா இது வந்து ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம், ரொம்ப பெருசாக இல்லாமல். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன போண்டாவாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, ஏதாவது ஒரு ரெய்னி டைமில் நமக்கு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். இது திருப்பி விடுங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் வேகும் உங்களுக்கு மாவு. இந்த போண்டா மாவில் உங்ககிட்ட கீரை, தண்டு கீரை, அரைக்கீரை அந்த மாதிரி ஏதாவது கீரை இருந்துச்சுன்னா அந்த கீரை கூட சேர்த்து செய்யலாம். கீரை போண்டா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும் இந்த போண்டா விட. இப்போ இந்த போண்டா ஃப்ரை ஆகிருக்கும், எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இந்த சிம்பிளான ஆனியன் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.